எல்லோருக்கும் வணக்கம். ஆக்சுவலா பாலா வந்து எனக்கும் ஜேடிக்கும் ரொம்ப நெருக்கமான ஒரு நண்பர். ரொம்ப கட்டாயப்படுத்தி என்னை நடிக்க வச்சுட்டாரு. அவர் படமும் ரெடி ஆயிடுச்சு. அந்த படத்துல நடிச்சதுனால நானும் இன்னைக்கு ஒரு நடிகன் ஆயிட்டேன். இந்த சாரல் விருது ஃபங்க்ஷன்ல முதல் கூட்டத்துல நான் சொன்னேன், மேடையில பேசுறது எனக்கு ரொம்ப கூச்சம், பேச முடியாது அப்படின்னு சொல்லி. அதவே ஒரு பாயிண்டா எடுத்துக்கிட்டு தேனுகா சார், ரவி சுப்பிரமணியம், சுந்தரமுத்தன் எல்லாம் சேர்ந்து ஒரு சதி செஞ்சு, அவருக்கு பேச தெரியாது, அவர் வந்து ஒரு 4 வரி பேசுவாருன்னு சொல்லி எனக்கு எப்பயுமே இந்த நன்றி உரையை மட்டும் கொடுத்துறாங்க. படம் வரட்டும் பாருங்க. சோ எங்களுடைய அன்புக்கு கட்டுப்பட்டு நாங்கள் அன்புடன் வழங்கிய ராபர்ட் ஆரோக்கியம் அறக்கட்டளையின் சாரல் விருதை ஏற்றுக்கொண்ட பிரபஞ்சன் அவர்களுக்கு நன்றி. ஆக்சுவலா அந்த ராபர்ட் ஆரோக்கியம் அறக்கட்டளையும் சாரல் விருதும் ஜேடியுடைய பெரிய ஆசை, பெரிய கனவு. ஆக்சுவலா ஜேடிக்கு வந்து ஒரு பெரிய பேராசை என்னன்னா, தமிழ்ல உள்ள பெஸ்ட் ரைட்டர்ஸ் அத்தனை பேருக்கும் மிக விரைவில் விருதுகளை கொடுத்து கௌரவிக்கணும். இந்த அடையாளம் தான் அவருக்கு எப்பயுமே வேணும் அப்படிங்கிறது தான். ஆக்சுவலா ஜேடியின் மூலமா தான் நான் இலக்கியத்துக்கு அறிமுகமானேன். நல்ல ரசனையை வளர்த்தவன் எனக்கு ஜேடி தான். நல்ல ரசனையை மட்டுமல்ல, ஒரு நல்ல நண்பனாகவும் பார்ட்னராகவும் தொழிலிலும் என்னுடைய வாழ்க்கையிலும் முக்கியமான பங்கு ஜேடிக்கு. அது மட்டுமல்ல, ரொம்ப முக்கியமா எம்டிஎம் வந்து நாங்கெல்லாம் காலேஜ் டேஸ்ல நானும் ஜேடி எம்டிஎம் ஒன்னாவே சுத்திட்டு இருப்போம். எம்டிஎம் வந்து ரொம்ப நல்ல படிப்பாளி. அதாவது படிப்பாளின்னா காலேஜில் எஜுகேஷன் வைஸ் நாங்கள் ரொம்ப ஆவரேஜ், ஏதோ தத்தி புத்தி பாஸ் பண்ணுவோம். சும்மா ஊர் சுத்திக்கிட்டு இருப்போம், சினிமா போவோம். ஆனால் எல்லா பொழுதுகளும் இலக்கியம் சார்ந்தே இருக்கும். நாங்கள் ஊர் சுத்தினாலும் நாங்கள் புத்தக கடைகள் பக்கம்தான் சுற்றுவோம். நாங்கள் படித்தது நல்ல இலக்கியம். ஞானக்குத்தன் சார், வண்ணநிலவன் சார் இவங்களுடைய எழுத்துக்களை எல்லாம் தேடி தேடி படித்து எங்களை நாங்கள் ஒரு மாதிரி ஒரு ஷேப்புக்கு கொண்டு வந்துவிட்டோம். நாங்கள் வாட் வி ஆர் டுடே இஸ் பிகாஸ் ஆஃப் தேர் ரைட்டிங்ஸ். அதுல இருந்து கற்றுக்கொண்டது தான் நான் எங்கள்கிட்ட இருக்கிற கிரியேட்டிவிட்டி. ஸோ அவர்கள் எல்லாருக்கும் இந்த தருணத்தில் நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கிறோம். அடுத்து அன்பை பற்றி பேசினார் பிரபஞ்சன் சார். ஒரு விஷயத்தை அவங்களோட ஷேர் பண்ணிக்கணும். 1989ஆம் வருடம் நான் வந்து முதல் முறையா ஒரு படத்துல உதவி இயக்குனராக வேலை பார்த்தேன். அந்த படம் வெளிவரல. படத்தோட டைட்டில் சூரிய வம்சம். ராஜீவ் மேனன் கேமராமேன், எங்க டைரக்டர் குலோத்துங்கன், டாட்ஸ்கி மருது வந்து ஆர்ட் டைரக்டர். அப்ப பிரபஞ்சன் சாரை நான் தான் போய் சந்திச்சு அவரை டைரக்டருக்கு அறிமுகப்படுத்தி அவரை வசனகர்த்தாவா அதுல கமிட் பண்ணோம். நாங்கெல்லாம் சேர்ந்து மூணாறு பக்கம் லொகேஷன் பார்க்கறதுக்காக போனோம். அவர் அன்பை பற்றி சொன்னதுனால இந்த விஷயத்த சொல்ல வரேன். மூணாறுல இருந்து திரும்பி வந்துட்டு இருக்கோம். ஒரே வண்டியில 6 பேரு. கரெக்டா ஒரு மலைப்பாதையில வரும்போது வண்டி பிரேக் டவுன் ஆயிடுச்சு. ஒரு மாலை நேரம். சரி, இன்னும் டிரைவர் இறங்கி அந்த பக்கமா வந்து ஒரு லாரியை பிடிச்சு நான் போய் மெக்கானிக் கூட்டு வரேன்ட்டு போயிட்டாரு. நாங்கெல்லாம் அப்படியே இயற்கையை ரசிச்சுட்டு இருக்கும்போது ஒருத்தன் வந்து அந்த பக்கம் விறகு பொறுக்கிட்டு போனான்னு சொன்னாங்க. ஐயோ, இங்கேயே நிக்கிறீங்க, இங்க வந்து காட்டு யானைகள் வர நேரம், எந்த நிமிஷம் வேணாலும் வரும், ரொம்ப ஆபத்துன்னு சொல்லிட்டாங்க. ஒரே கலவரம் ஆயிடுச்சு. அப்போ வந்து கடைசி பஸ்ல மின்னல் வேகத்துல எங்க டைரக்டர் ஏறிக்கிட்டாரு, அடுத்து கேமராமேன் ஏறிட்டாரு, ஆர்ட் டைரக்டர் ஏறியாச்சு. ப்ரொடக்ஷன் மேனேஜர் வண்டியில சில பொருள்லாம் இருக்கிறதுனால அங்க இருக்க வேண்டிய கட்டாயம். பை டிஃபால்ட் உடனே எங்க டைரக்டர் சொல்லிட்டாரு, சரி நீ இருந்துக்கோ, அவரு துணையாருன்னு சொல்லிட்டு போயிட்டாரு. அப்ப பிரபஞ்சன் சார் நகரவே இல்லை அந்த இடத்த விட்டு. அவங்க எல்லாம் கூப்பிட்டாங்க. அதுக்குள்ள டிரைவர் வந்து வண்டி அவசரமாயிடுச்சுன்னு சொல்லிட்டு கூப்பிட்டு பார்த்தாங்க. அவர் நகரல. அவங்க வண்டி எடுத்துட்டு போயிட்டாங்க. அந்த இரவு நாங்க 3 பேரும் மட்டும் அந்த இடத்துல இருந்தோம். பக்கத்துல ஒரு எஸ்டேட்டுக்குள்ள போய் அப்புறம் ஒரு வீட்டுல தங்கி இருந்து அந்த நேரத்தை கழிச்சோன்னு வைங்களேன். ஏன்னா அவர் வந்து என்னை விட்டுட்டு போறதுல அவர் உடன்பாடு இல்லை. இது அவருக்கே ஞாபகம் இருக்கான்னு தெரியல. ஸோ அந்த அளவுக்கு அன்பானவர். அவருக்கு இந்த
அறக்கட்டளையின் மூலமாக இந்த சாரல் விருதை கொடுத்து கௌரவிப்பது ரொம்ப பெருமையா இருக்கு, சந்தோஷமா இருக்கு. இந்த நிகழ்ச்சிக்கு வந்திருந்து வாழ்த்திய உங்கள் அனைவருக்கும் நன்றி. அவருக்கும் மேடையில் வீட்டிற்கும் அனைவருக்கும் என்னுடைய மனப்பூர்வமான நன்றி, வாழ்த்து. சாரல் விருது பெற்றமைக்காக நான் மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன். அதற்கு காரணம், சாரல் விருதை பெற்றவர்களெல்லாம் இதற்கு முன்னால் மிக சிறந்த கலைஞராக, இதற்கு முன்னால் பெற்ற விருது பெற்றவர்களெல்லாம் மிகவும் பெரியவர்கள், மிகவும் பெரிய கலைஞர்கள். அந்த வரிசையிலே நான் சேர்க்கப்பட்டு எனக்கு அளிக்கப்பட்டமைக்காக நான் மனப்பூர்வமான நன்றியை, வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி. ராபர்ட் ஆரோக்கியம் அறக்கட்டளையின் சாரல் விருதுக்கு இந்த வருடத்திய தேர்வு திரு பிரபஞ்சன் அவர்கள். இந்த விருதால அவருக்கு எந்த பெருமையும் இல்லை. அவர் இந்த விருதை பெற்றுக்கொண்டதால் இந்த விருதுக்கு தான் பெருமை. எங்களுடைய கல்லூரி நாட்களிலிருந்து அவருடைய கதைகளை படித்து வளர்ந்தவர்கள் நாங்கள். அவருக்கு இந்த விருதை கொடுப்பது பெரிய சந்தோஷமாகவும் கௌரவமாகவும் இருக்கு. இந்த விருதை பெற்றுக்கொண்ட பிரபஞ்சன் அவர்களுக்கு நன்றி. எங்களுடைய அறக்கட்டளையின் தேர்வு குழுவில் இருக்கும் தேனுகா சார், திரு ரவி சுப்பிரமணியம், மா அரங்கநாதன் அவர்களுக்கு நன்றி. இந்த விழாவுக்கு வந்திருந்த அனைத்து நண்பர்களுக்கும் மிக்க நன்றி. இந்த ராபர்ட் அறக்கட்டளையின் சாரல் விருது தொடர்ந்து ஒவ்வொரு வருடமும் தமிழின் தேர்ந்த எழுத்தாளர்களை தேர்ந்தெடுத்து கொடுக்க வேண்டும் என்கிற எங்களுடைய ஆவல் மக்களின் பேராதரவுடன் தொடர்ந்து நடைபெறும் என்பதை உறுதியுடன் தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றி, வணக்கம்.